இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஒரே விஷயம் டிராகன்ற படம் தான். அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், அசோக் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. படம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் அடிச்சு பட்டைய கிளப்பி போயிட்டு இருக்குது நம்ம டிராகன் படம். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி கோமாளின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். படம் வசூல்ல சூப்பரா சாதனைகள்லாம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்தது தான் இந்த டிராகன் படம். இந்த படத்துல எல்லாரோட தேவையும் பூர்த்தி செஞ்சிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர். அவரு புடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாருன்ற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு. அவருடைய படங்கள் மட்டும் கொஞ்சம் யூனிக்கா ஸ்டைலா நல்லா இருக்கு. அவர் நிறைய உருவகேள்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து இவ்வளவு இட்டு கொடுக்குறன்றது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம வீடியோ பார்த்துருப்போம். இந்த லவ் டுடே படத்தோட ப்ரமோஷனுக்காக நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த டைம் என்ன பண்ணிருப்பாங்க, அவரை டீஸ் பண்ணிருப்பாங்க. என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்திருப்பாங்க. அந்த இடத்துலயுமே அவர் தக் ரீப்ளே கொடுத்திருப்பாரு. ஓகே, நம்ம கண் எதிரிலேயே இவருக்கு இவ்வளோ அவமானங்கள்லாம் நடந்திருக்குன்னா, அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி அவருக்கு எவ்வளவு அவமானங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி அவர் இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவர் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான். அவர்கிட்ட இருந்து நம்ம அதை தான் கத்துக்கணும். இப்போ கூட ரீசெண்டா அந்த டிராகன் படத்தோட ப்ரொமோஷன்ல கூட சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அவர் முதல் படம் கோமாளி படம் எடுத்து ஹிட்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு கதையை ரெடி பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்றதுக்காக போறாரு. அவரும் கதையை சொல்றாரு. கதையும் பிடிச்சிருது. கடைசியா யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா ஹீரோயின்ஸுமே கொஞ்சம் யோசிக்கிறேன். டேட்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவரை தட்டி கழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சொல்லிடுறாங்க இல்ல வேணாம்னு சொல்லி ஒதுங்கி இருக்காங்க. பட் இந்த நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி அவர் ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்தை பயங்கர வசூல்ல ஹிட் அடிச்சு இப்போ இவர் படத்துல 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அதுவும் இப்ப இருக்க லீடிங் ஆக்ட்ரஸஸ். ஸோ அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாருங்க. யாரையுமே அவங்களுடைய உருவத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிடவே கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க திறமைன்றது வேற விஷயம். ஒருத்தனை அவன் முகம் அழகாக்குறது கிடையாது, அவனுடைய திறமை தான் அழகாக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். பிரதீப் ரங்கநாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தமிழ் பாடல்கள்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நா. முத்துக்குமாரோட வரிகள் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப யூனிக்காவுமே இருக்கும். அவரை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன மாதிரி பாடல்கள் எழுதுவாரு, என்ன மாதிரி கவிதைகள் எழுதுவாரு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம யுவன், நா. முத்துக்குமார் இவங்க 2 பேரோட காம்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவருடைய காம்போல வந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். கடைசியா வந்த தங்க மீன்களா இருக்கட்டும், அவங்க காம்போ மட்டும் தனியா தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்கா என்னன்னு தெரியல. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வரும். அதே மாதிரி தான் நம்ம நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரே அர்த்தமுள்ள வரிகளை 2 பாடல்களை யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னென்ன படம்னு பாத்தீங்கன்னா கல்லூரி. எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். தமன்னா மேம் அதுல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வர ஒரு சாங் அது என்னன்னா, சரியா இது தவறா அப்படின்ற ஒரு பாடல்ல ஆணின் இதயம் படைத்திட்ட கடவுள் மெழுகினிலே அதை படைத்து விட்டான், பெண்கள் நெருங்கி பேசிடும் பொழுது மெதுமெதுவாய் அதை உருக வைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் இருக்கும். அப்படியே கட் பண்ணி நீங்க எங்கேயும் எப்போதும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொட்ட சொட்ட நனைய வைத்தான்னு ஒரு சாங் வரும். அதுல ஜெய் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வர வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடவுள் அடடா ஆணின் நெஞ்சை மெழுகில் செய்தானடி, அது ஒவ்வொரு நொடியும் பெண்ணை கண்டால் உருகிட வைத்தானடி அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் இருக்கும். இந்த 2 வரிகளுமே என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுடைய மனசு மெழுகு மாதிரி ஒரு பெண்ணு வந்தாங்கன்னா அப்படியே உருகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த வரிகளை கையாண்டிருப்பாரு நம்ம நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த மாதிரி நா. முத்துக்குமார் எழுதின வரிகள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.